அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஐக்கான கரண்ட் அஃபேர் எம்சிக்யூ சீரீஸில் இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸை பற்றின எம்சிக்யூ சீரீஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who recently won the men's singles title at the US Open 2025? சமீபத்தில் 2025 அமெரிக்க ஓப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்னிக் சின்னர் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் கிராண்ட் ஸ்லாம்னு ஒரு சீரீஸ் நடக்கும். அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ல்டு மேப் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்திரேலியா இங்கே இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஓப்பன், யூரோப் கண்ட்ரியில் ஃப்ரெஞ்சு இருக்கும், அடுத்து வந்து இங்கிலாந்து இருக்கும், விமில்டன் வந்து இங்கிலாந்தில் நடக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா யூஎஸ் ஓப்பன். ஸோ இப்படி இருக்கும் வேர்ல்டு மேப்பில் இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா விமில்டன், நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஓப்பன். இந்த நாலாவது தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? யூஎஸ் ஓப்பன் சிங்கிள்ஸ் அந்த டைட்டில் வந்து யார் வின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்னிக் சின்னர் அப்படிங்கிறவர் தான் வின் பண்ணியிருப்பாரு. இவரே பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம், அதாவது இந்த கேர்லஸ் அல்கராஸ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ ரெண்டு பேருக்கு ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 1வது மற்றும் 3வது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், 1 2 3 4. ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம் ஆஸ்திரேலியா ஓப்பன், அப்புறம் ரெண்டாவது என்ன பார்த்தோம் ஃப்ரெஞ்சு ஓப்பன், மூணாவது என்ன பார்த்தோம் விமில்டன் ஓப்பன், நாலாவது வந்து யூஎஸ் ஓப்பனா. இப்போ இதை பொறுத்தளவில் இந்த கேர்லஸ் அல்கராஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து 1ஐயும் 3ஐயும் வின் பண்ணியிருப்பாரு. இந்த ஜென்னிக் சின்னர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 2ஐயும் 4ஐயும் வின் பண்ணியிருக்காரு. ஜேஎஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ 2 பேர் தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. 4லையுமே பார்த்தீங்கன்னா 2 பேர் 2 டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஷார்ட்கட் பார்த்து படித்து வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஸோ அந்த வகையில் இவர் வந்து ஒரு மேட்ச்சில் ரன்னராக இருந்திருப்பார். ஸோ அதனால இவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has recently become the 90th chess grandmaster of India? சமீபத்தில் இந்தியாவின் 90வது சதுரங்க கிராண்ட் மாஸ்டராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இளம் பருதி அப்படிங்கிறவர் தான் 90வது கிராண்ட் மாஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஸோ இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். மெயினாக பார்த்துக்கோங்க, இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஆப்ஷனில் இருக்கார்ல, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 89வது கிராண்ட் மாஸ்டர். இந்த ரோஹித் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் 89வது கிராண்ட் மாஸ்டரா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து சி ஆப்ஷன்ல இருக்காங்கல்ல திவ்யா தேஷ்முக், இவங்க ஒரு ஃபேமஸ். இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88வது கிராண்ட் மாஸ்டர். இவங்க சாம்பியன்ஷிப் வென்றதன் மூலமா இவங்க வந்து 88வது கிராண்ட் மாஸ்டர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ல உள்ள 3 பேருக்குமே இருக்கு. அப்போ 88 யாரு, 89 யாரு, 90 யாரு அப்படிங்கிற பார்த்தாச்சா. மெயினா இவங்க 2 பேரும் தமிழ்நாடை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது முக்கியமானது. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அதிக கிராண்ட் மாஸ்டர் எங்க இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த 2 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which team won the both men's and women's title at the Coco World Cup 2025 by defeating நேபாள்? 2025 கோகோ உலக கோப்பையில் நேபாளத்தை தோற்கடித்து ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் பட்டங்களை வென்ற அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா தான். நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா மெயினா ஒரு 5-6 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. எல்லாமே இந்தியாவை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒலிம்பிக்லேருந்தே ஒரு 2 கொஸ்டின் வந்திருக்கும். அடுத்து தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு விளையாட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா அப்போ இந்தியாவும் தமிழ்நாடு இதை பேஸ் பண்ணி இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்திய லெவலில் வேர்ல்டு லெவலில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின் ஃப்ரேம் ஆக போகுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொக்கோல மென்ஸ் உமன்ஸ் 2லையுமே டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க இந்தியா அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has won the men's hockey India மாஸ்டர் கப்னு கேட்டிருக்காங்க. 2025 ஆண்டுக்கான ஆண்கள் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கோப்பையை வென்ற அணி எதுனா தமிழ்நாடு. அதாவது மாஸ்டர்ஸ் கோப்பை அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க. இந்த ஹாக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அணி தான் வந்து இதில் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ இந்தியா லெவலில் பார்க்கும்போது தமிழ்நாடு முக்கியத்துவம் பெறுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which state will host the 39th session of national games? 39வது தேசிய விளையாட்டு போட்டிகளை நடத்த உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க.
மேகாலயா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். 39வது, அதாவது ஃபியூச்சர்ல. இப்போ நடந்துட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 38. இப்போ வந்து சமீபத்தில் நடந்து முடிஞ்சு. இது வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உத்தரகாண்ட்ல நடந்துச்சு. இந்த நேஷனல் கேம்ஸ் உத்தரகாண்ட்ல நடந்திருக்கு. இப்போ ஃபியூச்சர்ல வந்து எங்க நடத்த இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேகாலயில நடத்த இருக்காங்க. இப்போ இது ரிலேட்டடா என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா FIFA வேர்ல்டு கப் 2022 எந்த கண்ட்ரி நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ கத்தார் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அந்த வகையில இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாம அது எங்க நடக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which country will host the 2025 FIDE Chess World Cup அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்க. 2025 FIDE சதுரங்க உலக கோப்பை எந்த நாடு நடத்த உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா தான் 2025க்கானது. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா எங்க நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவா மாநிலத்துல நடக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இதை வச்சு கொஸ்டின் கேட்டோம்னா கீழ்கண்ட எந்த நகரத்தில் வந்து இந்த சதுரங்க உலகக்கோப்பை போட்டி நடக்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. கோவா அப்படிங்கிறதான் ரைட் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் வில் த 2030 காமன்வெல்த் கேம்ஸ் பி ஹெல்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ்ல பாருங்க 2030 ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் இந்தியா தான் ரைட் ஆன்சர். இந்த காமன்வெல்த்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 நாடுகள், இந்த பிரிட்டிஷ் காலனியத்துக்கு கீழே இருந்த ஒரு 50 நாடுகள் சேர்ந்தது இந்த காமன்வெல்த் அப்படிங்கிற கூட்டணி. இந்த நாடுகளுக்கு இடையில நடக்க போறது தான் இந்த காமன்வெல்த் கேம்ஸ். ஸோ இது வந்து 2030 இந்தியாவில் நடக்க இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ அதான் முக்கியத்துவம் பெறுது. இந்தியா தான் 2030 காமன்வெல்த் கேம்ஸ் நடத்த இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has been elected as the President of தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன்? தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசாரி கே கணேஷ் அப்படிங்கிறவர் தான் சரியான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்காங்கல்ல, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒலிம்பிக் கமிட்டியோட அசோசியேஷனோட தலைவர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எம்பியா தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. விளையாட்டுத்துறை சார்ந்து இவங்க வந்து மாநிலங்களவை எம்பியா இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட தலைவராகவும் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ நமக்கு கொஸ்டின் என்னன்னா தமிழ்நாடு கேட்டிருக்காங்க. ஸோ ஐசாரி கே கணேஷ் அப்படிங்கிறவர் தான் தமிழ்நாட்டோட ஒலிம்பிக் அசோசியேஷனோட தலைவராக இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்கிங் இன் பாரிஸ் ஒலிம்பிக் 2024? பாரிஸ் ஒலிம்பிக் 2025 இந்தியாவின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 71வது இடத்துல இருப்பாங்க. 6 மெடல் வாங்கியிருப்பாங்க. இந்தியா வந்து 71வது இடத்துல இருக்காங்க. இந்த ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரா ஒலிம்பிக். இது வந்து நார்மல் ஒலிம்பிக்கு. இந்த நார்மல் ஒலிம்பிக் முடிஞ்ச உடனே பேரா ஒலிம்பிக் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பேரா ஒலிம்பிக்ல இந்தியாவோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த 18 அப்படிங்கிறது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாரா ஒலிம்பிக். சரியா? அடுத்தது பாருங்க. இந்த 6th பிளேஸ் அப்படிங்கிறது நேஷனல் கேமு அப்புறம் கேலோ இந்தியா இதுலலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ரேங்க் தான் இந்த 6th பிளேஸாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் 2024 71வது இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரா ஒலிம்பிக்ல இந்தியாவோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 18வது இடம். ஸோ இது வந்து இந்தியா லெவலில் தமிழ்நாட்டோட பிளேஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who won the silver medal in javelin throw at the Diamond League 2025? தமிழ்ல பாருங்க. டைமண்ட் லீக் போட்டி 2025 ஈட்டி எறிதலில் வெள்ளி பதக்கம் வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெள்ளி பதக்கம் யாரை வாங்கியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா. இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா அவர்கள் டைமண்ட் லீக்ல வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ தங்கம் யார் வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கார்ல இந்த ஜூலியன் அப்படிங்கிறவர் தான் தங்கம் வென்றிருப்பாரு. இவர் வந்து 90 புள்ளிகளுக்கு மேலே எரிஞ்சிருப்பாங்க. ஸோ இவங்க நீரஜ் சோப்ரா வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் த 2026 FIFA வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்க. 2025 ஆண்டுக்கான FIFA போட்டியை நடத்த உள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா 2022க்கான FIFA வேர்ல்டு கப்பை யார் நடத்துவான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து கத்தார் அப்படிங்கிறத ஆன்சரு. இந்த வகையில இந்த கொஸ்டின் பாருங்க. 2026 ஆண்டுக்கான அடுத்த போட்டி, அதாவது நெக்ஸ்ட் வரும் போட்டி வந்து யார் நடத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 3 நாடுகளுமே சேர்ந்து நடத்த இருக்கிறாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா. ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. FIDE உமன்ஸ் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் 2025 வின்னர் ஈஸ்ன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாருங்க. 2025 ஆண்டுக்கான மகளிர் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் வென்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா தேஷ்முக் அவர்கள். திவ்யா தேஷ்முக் அப்படிங்கிறவங்க தான் 2025 ஆண்டுக்கான
மகளிர் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப்பை வென்றிருக்காங்க. இந்த சாம்பியன்ஷிப்பை வென்றதுனால தான் இவங்களுக்கு வந்து 88வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ 88வது கிராண்ட் மாஸ்டரும் இவங்க தான். இந்த கோனேரு ஹம்பி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை எதிர்த்து போட்டிட்டவங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்தியாவை சார்ந்தவங்க தான், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பேரா ஒலிம்பிக்ஸ் 2024 மென்ஸ் ஹை ஜம்ப் பிரான்ஸ் மெடலிஸ்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க. பாரா ஒலிம்பிக் 2024 ஆண்கள் உயரம் தாண்டுதலில் T63 பிரிவில் பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா மாரியப்பன் தங்கவேலு. இவரை பத்தியுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர்ல என்னன்னா இவர் எந்த விளையாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உயரம் தண்டுதல் அப்படிங்கிறத ஆப்ஷன்ல வச்சு இவர் எந்த விளையாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர்ல வச்சிருப்பாங்க. ஸோ இவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்னால இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. துலிப் டிராபி அதாவது இதுல வந்து என்னென்ன கோப்பைகள் எந்தெந்த அணிகள் வந்து வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கோப்பைகள் எந்தெந்த விளையாட்டு சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் பார்த்துருவோம். துலிப் டிராபி யாரு வென்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜோன் அப்படிங்கிறது தான். அடுத்து ரஞ்சி டிராஃபி பார்த்தீங்கன்னா விதர்பா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான இந்தியாவில் ஒரு டீம் இருக்காங்க. ஸோ அந்த அணி தான் வந்து இந்த ரஞ்சி டிராஃபி வந்து வென்றிருக்காங்க. அடுத்து சையது முஸ்டாக் அலி இந்த கோப்பையை வந்து யார் வென்றிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை அணி தான் இதை வென்றிருக்காங்க. அடுத்து சந்தோஷ் டிராஃபி இது வந்து வெஸ்ட் பெங்கால். இப்போ இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டை சார்ந்தது. இந்த 3 கோப்பையுமே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை சார்ந்தது. இந்த கோப்பை சந்தோஷ் டிராஃபி அப்படிங்கிறது ஃபுட்பால். ஸோ ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வெஸ்ட் பெங்கால் தான் வந்து நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் ஃபுட்பாலு, மும்பை, விதர்பா இது எல்லாமே கிரிக்கெட்ல ஃபேமஸாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வகையில் இந்த மாதிரி கேட்பாங்க. 2 டைப்பாக கேட்பாங்க. யார் வின் பண்ணா இது எந்த விளையாட்டை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் வாஸ் த 3rd ஏஷியன் யூத் கேம்ஸ் ஹெல்டு? 3வது ஆசிய இளையோர் விளையாட்டு போட்டி எங்கு நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் அந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஆசிய இளையோர் விளையாட்டு போட்டி நடந்திருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which state has won the first place in the Coco India Youth Games Kelo India? Which state has won the first place in the Kelo India Youth Games 2025? கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு போட்டி 2025 முதலிடம் பெற்ற மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா தான் பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா கேம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த பீகார் என்ன அப்படின்னா இந்த பீகார் தான் இந்த போட்டியை வந்து நடத்தியிருப்பாங்க. இந்த பீகார் மாநிலம் தான் இந்த போட்டியை வந்து நடத்தியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 6th பிளேஸ் வந்திருப்பாங்க. ஸோ 3ஐயுமே நோட் பண்ணிக்கோங்க. மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் டீம் வான் த 2025 உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்? 2025 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்த மேட்ச். 2 நாளைக்கு முன்னாடி ஃபைனல்ஸ் நடந்திருக்கும். இதில் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா உமன்ஸ் தான் வந்து இதில் வென்றிருப்பாங்க. உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை வெற்றி பெற்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இவங்களை யாரை எதிர்த்து போட்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. இன்னொன்று வந்து இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் தான் இந்த மேட்ச் நடத்திருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ வெற்றி பெற்றது யாருன்னு கேட்டிருக்காங்க இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூ வான் த சில்வர் மெடல் இன் உமன்ஸ் பேட்மிண்டன் சிங்கிள்ஸ் அட் த 2024 பாரா ஒலிம்பிக்ஸ்? 2024 பாரா ஒலிம்பிக் பெண்கள் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசிமதி முருகேசன் அப்படிங்கிறவங்க தான் இந்த பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் வந்து வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் BC இவங்க 2 பேரும் வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. அதே போட்டியில வெண்கலம் வென்றிருக்காங்க. துளசிமதி முருகேசன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. யாரு வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The country that topped the medal tally of the World Athletics Championship held on Tokyo. தமிழ்ல பாருங்க. டோக்கியோவில் நடைபெற்ற உலக தடகள சாம்பியன்ஷிப் பதக்கப்பட்டியல முதலிடம் பிடித்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. இவங்க வந்து இந்த ஒலிம்பிக்ஸ்லயுமே இவங்க தான் மேலே வந்திருப்பாங்க. ஸோ சைனா, ஜப்பான் வந்து அடுத்தடுத்த இடங்கள்ல இருப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அமெரிக்கா தான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல உள்ள டோக்கியோல நடந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வேர் வில் த 2026 வேர்ல்டு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் பி ஹெல்டு?
தமிழ்ல பாருங்க. 2025 உலகக்கோப்பை உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி எங்க நடைபெற உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில தான் டெல்லியில நடக்க இருக்கு. வேர்ல்டு உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி நியூ டெல்லியில நடக்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதை வேற மாதிரி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் எந்த நகரத்தில் நடைபெற உள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல கண்ட்ரிகளோட பேரை வச்சு கீழ்காணும் எந்த நாடுகளில் நடைபெற உள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.